வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அங்க நடந்த விஷயத்த பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க தம்பி, உங்க அத்தை வந்துட்டு நகையை திருடிட்டாங்க, சோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை அப்படி நகையை மாத்தி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் அத்தைக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கையில அத்தை எதுக்காக இந்த மாதிரி சாமி நகைகளை எடுத்து வச்சுக்கணும்? அவங்க அப்படி பண்ற ஆளே இல்ல. உங்ககிட்ட யாரோ இந்த மாதிரி தவறா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அந்த உண்மையான நகை யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, எங்களுக்கும் உங்க அத்தை மேல எந்த வகையிலுமே சந்தேகமே கிடையாது. அவங்க இப்படி பண்றவங்களே கிடையாது. அவங்க மேல இப்படி ஒரு பழிய போடுறதுக்காக யாரோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தம்பி அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நம்ம தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்புறம் மயில நேரா ஹீரோ கிட்ட, சகல, அத்தைய அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி வந்துட்டு அத்தை மேல தப்பில்ல அப்படின்னு நிரூபிக்கிறது? ஹீரோ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அத்தைக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இத பத்தி கேட்கலாம். அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா லாயருக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ண ஹீரோ விஷயத்த சொல்றாரு. அவரும் சரிங்க சார், இன்னும் 5 நிமிஷத்துல நான் வரேன் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. நேரா அங்க வராங்க. வந்ததும் அந்த லாயர் நேரா ஹீரோவை பார்த்து, சார், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சார், இவங்க மேல இவங்கதான் நகை எடுத்தாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் யாருமே இல்ல, சோ இவங்களை சீக்கிரம் வந்துட்டு ஜாமீன் எடுத்துடலாம் சார் அப்படின்னு போயிட்டு அந்த அதிகாரிங்க கிட்ட ஜாமீனை கொடுக்குறாங்க. ஈஸ்வரி தூரத்துல இருந்து பார்த்துட்டு, ஏய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, மயில சொல்றாரு, அத்தை, இதுக்கும் சின்ன மாப்பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லத்த, நான் தான் ஜாமீன் கொண்டு வந்தேன், இவரு நம்ம வக்கீல் தான், வேணா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி வந்துட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிங்க நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம், நீங்க வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஈஸ்வரியை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப மயில நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது இங்க எல்லாருக்குமே தெரியும். யாரோ உங்களை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இறங்கியிருக்காங்க. அவங்கள கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம், கவலைப்படாதீங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த நகையை நான் எடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியும், அதை நிரூபிக்கிறத நான் பாத்துக்கிறேன், இதுல நீங்க யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. மயிலு சொல்றாரு, சகல, ஏன் தான் அத்தை இப்படி இருக்காங்களோ தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க சின்னத்தை மேல அதிகப்படியான நம்பிக்கையில இருக்காங்க, அதான் அவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டிக்கிறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, சரிங்க சகல, அதுக்காக இப்படியா கண்மூடித்தனமா சின்னத்தைய நம்புறது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி இருக்கட்டும், என்ன நடக்கணுமோ அதானா நடக்கும், ஃபர்ஸ்ட் அந்த நகை எப்படி காணாம போனுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சாதான் அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். இது கேட்டதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேக்குறாரு, சரி வீட்டுல சிசிடிவி ஃபிட் பண்ணி வச்சிருந்தேன்னு அது இருக்கா? மயிலு சொல்றாரு, இருக்கே சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதனால ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. மயிலும் சரிங்க சகல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வரத பார்த்துட்டு அவங்க பொண்ணுங்க எல்லாருமே ஓடி போய் அவங்க அம்மாவை ஹக் பண்றாங்க. அம்மா, நல்ல வேலைமா, உங்களை அதிகாரிங்க பிடிச்சிட்டு போனதோட இங்க எல்லாருக்குமே ரொம்ப கவலையாகிருச்சு, நீங்க அந்த நகையை மாத்தியே வைக்கல, யாருமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றது? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, வேற யாரு, உன் மருமகன் தான், வேற யாரு அந்த நகையை மாத்தி வைக்க போறா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க, நான் நகைய மாத்தி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, எனக்கு என்னமோ இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க தான் அந்த நகைய மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, யாரு மேல பழி போடுறது அப்படின்னு, நான் தான் இந்த நகையை எடுத்திருப்பேன் அப்படின்னு அவ சுத்தி வளைச்சு என்னதான் சொல்றான். ஏன்னா இந்த வீட்டுல உள்ள யாருமே அவனுக்கு எதிரி கிடையாது, என்ன தவிர நான் தான் அவனுக்கு எதிரி, அதனாலதான்க்கா அவன் இப்படி சொல்றான். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எதுக்காக இப்படி என் தங்கச்சி மேல பழி சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை,
எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி தான் அந்த நகையை மாத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. வில்லி சொல்றாங்க, ஐயோ பாத்தியாக்கா என் மேல எவ்வளவு பெரிய பழி போடுறான் அப்படின்னு. நான் உன் தங்கச்சிக்கா, நான் எதுக்குக்கா அப்படியெல்லாம் பண்ணணும்? உன்னை ஜாமீன்ல எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வக்கீல ஏற்பாடு பண்றதுக்குள்ள இவன் நல்ல பேரு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக வக்கீல கூட்டிட்டு வந்துட்டு உன்னை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டான். இது எல்லாமே இவனோட சூழ்ச்சி, நீ நம்பாதக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நான் உன்னை சந்தேகப்படுவேனா? இங்க பாரு டிரைவர் பையிலே, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அந்த நகை எப்படி மாறி போனுச்சு அப்படின்னு இப்ப எனக்கு தெரியுது. என் தங்கச்சிய பழி போடுறதுக்காக நீ வந்துட்டு நகையை எடுத்து என் தங்கச்சி மேல பழி போடுற, நல்லாவே தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, உங்க தங்கச்சி சொல்றது எல்லாத்தையுமே நம்பாதீங்க. அவங்க எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும். பட் நீங்க தெரியாம இப்படி எல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இவ்வளவு பேசுறியே, நான் தான் அந்த நகையை எடுத்தேன் அப்படின்னு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த வகையிலயுமே ஆதாரமே இல்லாம நீ ஏன் மேல பழி போடுறது எந்த விதத்துல நியாயம்? பாத்தியாக்கா, இவன் தேவையில்லாம உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்துறான் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட ஆதாரமா இருக்கே. இந்த வீட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிசிடிவிய வச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, சிசிடிவி வச்சான்னு மறந்துட்டமே அப்படின்னு. ஹீரோ கேக்குறாரு, ஏன் உங்க முகமே மாறுது? அந்த சிசிடிவில இருக்கிறத தான் இப்ப நான் அத்தைக்கு காமிக்க போறேன். அதுக்கப்புறம் அத்தைக்கு புரியும்ல என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நான் இப்ப கொஞ்ச நேரத்துல ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிசிடிவி இருக்குல்ல அதை போயிட்டு செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு ஒரு சில வீடியோவை எடுத்துட்டு வராரு. அப்போ வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, அவன் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக ஏதோ சதி வேலையில இறங்கிட்டான் அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுதுக்கா. அவன் என்ன சொன்னாலும் சரி, நான் உன் தங்கச்சி, உனக்கு என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன தயவு செஞ்சு நீ நம்பாம இருக்காதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற? நான் உன்னை நம்பாம இருப்பேனா? நீ என்னோட சொந்த தங்கச்சிடி. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் சொந்த தங்கச்சி எனக்கு எப்பவுமே வந்துட்டு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு எனக்கு தெரியும். அவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நான் அதெல்லாம் நம்புவேனா? அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இங்க பாருங்க, இந்த வீட்ல இருந்து நகை எப்படி வெளியில போனுச்சு அப்படிங்கறதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவியை ஆன் பண்றாங்க. அதுல வந்துட்டு நைட்டு சிசிடிவி ஒரு இடத்த சூப்பரா கவர் பண்ணிருக்கு வீட்டுக்கு வெளியில. கரெக்டா நைட்டு 11 மணி இருக்கும். அப்போ ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த நேரத்துலதான் அந்த நகை வெளியில போயிருக்கு. அப்போ மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, மாப்பிள்ள மேல உங்களுக்கு கோவம் இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா சகல ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. சோ தயவு செஞ்சு அவரை எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இது எதையுமே நம்பாத. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இப்படி பண்றான். இந்த வீடியோவை நீ பாக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, கிளம்புக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்போ உங்க தங்கச்சி மேல சந்தேகம் அதானே? அதனால தானே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்க தங்கச்சி மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க தைரியமா பாருங்க. ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, இங்க பாரு சந்திரா, பாத்தியா அவன் எப்படி பேசுறான் அப்படின்னு. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு சந்திரா. நீ கண்டிப்பா இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதனால நான் இத பாக்குறேன். இது கேட்டதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவன் சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி அக்காவை பார்க்க வைக்கிறானே அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, இப்ப வீடியோவை ஆன் பண்றேன், இதுல பாத்துக்கிடுங்க அப்படின்னு வீடியோவை ஆன் பண்றாங்க. அந்த வீடியோல சந்திரா வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு பையோட வெளியில வராங்க. வந்துட்டு அதே பையோட வெளியில போறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, நேத்து நைட்டு நீ எங்க போன? அப்ப சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகி, ஐயோ, அக்கா காரி கண்டுபிடிச்சிட்டாலே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இங்க பாருக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான்க்கா வந்துட்டு போனேன். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏன் சித்தி, ஒரு பைய எடுத்துக்கிட்டு உள்ளார வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் அதே பைய எடுத்துக்கிட்டு வெளியில போயிருக்கீங்க, அந்த பையில என்ன சித்தி இருந்துச்சு? அந்த பைய இப்ப எங்க, யாருக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் பையில எதுவுமே கொண்டுட்டு போகலையே. அப்போ வில்லி கேக்குறாங்க, ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருடி, அந்த பையில ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அந்த பையில நகை இருந்திருக்கு, நான் வேணா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ஜூம் பண்ண பையில இருந்து ஒரு நகை வெளியில தொங்கிட்டு இருக்கு. இத பார்த்ததும் வில்லிக்கு செம ஷாக்கு. ஐயோ, ஜூம் பண்ணி வேற காமிச்சு நம்மளோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டிட்டானே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா, நீதான் அந்த நகையை எடுத்துட்டு போனியா? எதுக்குடி அந்த நகையை எடுத்துட்டு போன?
உண்மையான நகை எங்கடி அப்படின்னு சொல்ல சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அக்கா, இந்த வீடியோல இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லக்கா. இவன் ஏதோ எடிட் பண்ணி உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இவனை நம்பாதக்கா. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, ஆவுன்னா உங்க தங்கச்சி இதே மாதிரிதான் சொல்றாங்க. உண்மையாவே உங்க தங்கச்சி தான் அந்த நகையை கொண்டு போய் யாருகிட்ட தெரியுமா கொடுத்திருக்காங்க? சிவனாண்டி கிட்ட கொடுத்திருக்காங்க. அவனுக்கு உதவி பண்றதுக்காக தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றாங்க. எப்படியாவது அவங்க புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும். அதுக்காக தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, வீடியோ ஆதாரத்தோட உங்க தங்கச்சி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நாங்க நிரூபிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகி உட்கார்றாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவோட காலை பிடிச்சு, அக்காக்கா, இப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லக்கா, என்ன செய்ய வச்சாங்கக்கா. இந்த டிரைவர் பையனா இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயோ விற்க சொன்னான். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். அப்போ ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அவன் தாக்கா இந்த நகையை கொண்டு போய் வெளியில வீச சொன்னான். அதனால தானாக்கா கொண்டுட்டு போனேன். இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, அத்தை, அப்படியே பொய்யிட்ட, இது எல்லாமே பொய். அப்படி மாப்பிள்ளை கிட்ட இந்த நகையை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே அவர்கிட்ட இந்த நகையை கொடுத்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக இவங்க வெளியில எடுத்துட்டு போகணும்? இவங்க வெளியில எடுத்துட்டு போயிட்டு அந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்திருக்காங்க. கரெக்டா கோவில் பூஜை நேரத்துல சிவனாண்டிக்கு எப்படி தெரியும் இது ஃபேக்கான நகை அப்படின்னு? கரெக்டா எப்படி எல்லாரையும் நிப்பாட்டினா? அத்தை, கண்டிப்பா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. எல்லாருமே சேர்ந்து ஏதோ மாசான திட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை பயன்படுத்தி உங்களை எப்படியாவது வீழ்த்தணும், அவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கத்த, இததான் உங்ககிட்ட பல நாளா நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எந்த வகையிலயுமே நம்புற மாதிரி தெரியல. அதனாலதான் நான் இப்படி ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தான் சொந்த தங்கச்சி தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கத்த, உங்க தங்கச்சியை பத்தி இப்பயாவது புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க அந்த சிவனாண்டிக்கு உங்களுக்கு தெரியாம மறைமுகமா நிறையவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம், முழு காரணம் அவங்கதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமா உங்க தங்கச்சியை நம்ப போறீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. தான் சொந்த தங்கச்சி தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு அவங்க ரொம்ப வேதனையோட உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயின் நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? அம்மா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் நம்பவே இல்லை. பட் நீங்க சொன்னீங்க அப்படிங்கறதுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் அவங்க நம்பியிருக்காங்க தெரியுமா? பட் நீங்க போயிட்டு அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஆமா சித்தி, ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? அம்மா உங்களுக்கு எந்த வகையில குறை வச்சாங்க? அம்மா உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவங்களே சமாளிச்சாங்க. இவ்வளவு காலமா உங்களுக்கு பாசம் காட்டி வளர்த்திருக்காங்க. ஆனா நீங்க போயிட்டு இப்படி அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருங்களே. ஒருவேளை உங்களுக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் விருப்பம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த சிவனாண்டி கூடயே போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக அம்மா கிட்டே இருந்துகிட்டு அவருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஏன் இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்றீங்க? ஏன் சித்தி இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கேக்குறாங்க. அப்ப வில்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வாயடிச்சு போய் சரியான பயத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, உனக்கு அவன் கூட தான் வாழணும் அப்படின்னு விருப்பமா இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்த விட்டு போயிரு. நீ இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நகையை யாரு எடுத்தா, அந்த நகை யாருகிட்ட போனுச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவங்க அத்தையோட மானத்தை காப்பாத்துவாரு அப்படின்னு அப்கமிங் எபிசோடுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட மாசான சீன்ஸ் எல்லாம் அப்கமிங் எபிசோடுல வரப்போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.